السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் இன்ஷிகாக் அந்த அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்திலிருந்து 7, 8, 9 15 வசனங்கள் 15வது வசனம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مسرورا وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا. இந்த வசனத்தில் இதே வந்து 7லிருந்து 7வது வசனத்திலிருந்து சூரத்துல் இன்ஷிகாக், அதில் 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை அல்லாஹு தஆலா சொல்லுவது. இப்போ இதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிற அப்படின்னா, ஃபம்ம மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, அதாவது எவருடைய வலது கரத்தில் எவருடைய வலது கரத்தில் அவருக்கு வந்துட்டு அவருடைய புத்தகம் கொடுக்கப்பட்டதோ, فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا, அவர் இலகுவாக, அவருக்கு வந்து ரொம்ப லேசாக இருக்கும் அவருடைய கணக்கெடுப்பு. அவருக்கான கணக்கெடுக்கிறது வந்து அல்லாஹு தஆலா லேசாக வந்து கணக்கெடுப்பான். وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னோட குடும்பத்தார்கள்ட்ட அவர் வந்து திரும்புவார். அதாவது அவருடைய ஹிசாப் எல்லாம் வந்து லேசாக முடிஞ்சு அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து திரும்புவார். யாருக்கு வலது கரத்தில் அவருடைய புத்தகம் வந்து கொடுக்கப்பட்டதோ அவர் வந்து இவ்வாறு திரும்புவார் என்று அல்லாஹு தஆலா இதில் சொல்கிறான். இப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்கக்கூடிய சம்பவம்? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எல்லா மனிதர்களும் இறைவன் முன்பு, டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், அதாவது தீர்ப்பு நாளில் எல்லா மனிதர்களும் இறைவன் முன்பு நிற்பாங்க. அவ்வாறு அந்த ஒரு சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா அவரவருடைய புத்தகத்தை அவருக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுப்பான். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருடைய புத்தகம் அப்படின்னா என்ன அவர் இந்த உலகத்தில் செஞ்சாரோ, அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும், என்ன அந்த உலகத்தில் அவர் வந்து செஞ்சாரோ அது எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்கும். இப்போ அது அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த புத்தகத்தை அவருக்கு கொடுப்பான். அவ்வாறு கொடுக்குறப்ப யாருக்கு எல்லாம் சொல்கிறான், யாருக்கு எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹு தஆலா புத்தகத்தை கொடுப்பான். யாருக்கு வந்து வலது கரத்தில் அல்லாஹு தஆலா கொடுத்தானோ, அதாவது அவருடைய வலது கரத்தில் அல்லாஹு தஆலா அவருக்கு புத்தகத்தை கொடுத்தானோ அவர் வந்து ரொம்ப லேசாக வந்து அவருக்கு கணக்கெடுப்பு, அவருக்குடைய கேள்வி கணக்கு என்பது ரொம்ப லேசாக இருக்கும். அதே போல் அவர் வந்து அந்த கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமாக வந்து அவர் வந்து திரும்புவார் அந்த நாளில், மறுமை நாளில். இப்போ அதே போல் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது வந்து 10வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ, அதாவது எவருக்கு அவருடைய பதிவேடு, அவருடைய புத்தகம் அவருடைய
அதாவது முதுகுக்கு பின்னால், வராஹு ظهري ظهري, வராண்டா பின்னாடி, ظهري அப்படின்னா நம்மளோட முதுகு முதுகு முதுகுக்கு பின்னால், அவருடைய முதுகுக்கு பின்னால கொடுக்கப்பட்டதோ. பின்னால கொடுக்கப்பட்டது அப்படின்னா இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு வசனம் சொல்றான், எமி ஷிமால் ஷிமால், எவருடைய இடது கையில கொடுக்கப்பட்டதுன்னு நல்லா சொல்றான். இப்போ அப்படின்னா 2 இன்சிடென்ட் அப்போ வந்து மறுமை நாளில் நடக்கும். ஒன்று அவருடைய முதுகுக்கு பின்னால இடது கையில கொடுக்கப்படும். அவருடைய முதுகு பின்னால இடது கையில அல்லாஹ் தஆலா கொடுப்பான். யாருக்கு வந்து இவ்வாறு கொடுத்தானோ, இவ்வாறு முதுகுக்கு பின்னால இடது கையில அல்லாஹ் தஆலா அவருடைய புத்தகத்தை கொடுத்தானோ, அவருடைய வார்த்தை என்னவா இருக்கும்? فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا, அவர் வந்து தன்னை தானே வந்து சபிச்சுக்கிடுவார். அவர் வந்து எப்படி எப்படி சொல்லுவார்? நாசமே. அவர் என்ன சொல்லுவார்? فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا, நாசமே நாசமே என்று சொல்லி அவரை வந்து சபிச்சுக்கிடுவார். وَيَصْلَى سَعِيرًا, அப்படி இடது கையில கொடுக்கப்பட்டு, அதாவது முதுகுக்கு பின்னால இடது கையில யாருக்கு வந்து அவரான அவருடைய புத்தகம் வந்து எவருக்கு கொடுக்கப்படுதோ அவர் வந்து சயீர் என்ற நரகத்துல வந்து பொசுக்கப்படுவார். போட்டு அல்லாஹ் தஆலா அவரை பொசுக்குவான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, அல்லாஹ் சொல்றான் அவர் எப்படி இருந்தார், இந்த உலகத்துல இருந்தப்ப அவர் எப்படி இருந்தார்னு அல்லாஹ் சொல்றான். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தாரு தன்னை சார்ந்தவளோடு. அது குடும்பமா இருக்கலாம், தன்னோட மக்களா இருக்கலாம். அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. எப்படி சந்தோஷமா இருந்தாரு? அவர் அல்லாஹ்வை மறந்து, இறைவனுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் மறந்து, இறை தூதர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து செவிசாய்க்காம, இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கீழ்ப்படியாம ரொம்ப உலகத்தை என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருந்தார். அது அல்லாஹ் தஆலா தான் அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தான்னு சொல்றான். இன்னஹு ظن அல்லை யஹூர், அவர் எப்படி எண்ணினார் அப்படின்னா, நம்ம இறைவன் பக்கம்னா திரும்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. அல்லாஹ் தான் சொல்றான், இன்னஹு ظن அல்லை யஹூர், அவர் என்ன நினைச்சிருந்தாரு? இப்படிப்பட்டவர் எப்படி வாழ்ந்தாரு? எப்படி இறைவன் பக்கமும் நம்ம திரும்பவே மாட்டோம்னு சொல்லி நினைச்சு வாழ்ந்தாரு. அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்துல, பல, ஏன் இல்லை அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஏன் திரும்ப மாட்டாரு? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இல்லை? இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா, நிச்சயமாக அவனுடைய இறைவன் அவனை உற்று நோக்குபவனாக இருந்தான். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு ஆள் விடாம யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்யறாங்களோ, என்ன செஞ்சாலும் சரி, எல்லாமே வந்து பதிவு புத்தகத்துல அவருடைய பதிவு புத்தகத்துல இல்லாமல் இல்லை, எல்லாம் ஒண்ணு விடாம எழுதப்படும். அதே போல நம்ம செய்யறது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனும், எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்களோ ஒவ்வொரு மனிதனையும் செய்வதை இன்ச் பை இன்ச்சா அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான், பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ இதனுடைய கூலி வந்து இதற்கான, அதாவது நல்லது செஞ்சார்னா, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்னா, அவருக்கு வந்து மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அவருக்கு வலது கரத்துல அவருடைய புத்தகத்தை கொடுப்பான். அதே போல் அவருடைய கேள்வி கணக்கு லேசா இருக்கும். அவருக்கு தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட எப்படி திரும்புவார்? ரொம்ப சந்தோஷமானவராக வந்து திரும்புவார். இல்லை இறைவனை புறக்கணிச்சு, இறை தூதர்களை எல்லாம் புறக்கணிச்சு, இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் டோட்டல் இந்த வாழ்க்கை தான், இதே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவர்களுக்கு இதே என்ஜாய்மெண்ட், இது இங்க இருக்கிறதே என்ஜாய்மெண்ட் சொல்லி ஃபுல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல்லா இறைவனையே மறந்து வாழக்கூடிய இவ்வாறான மக்களுக்கு நம்ம திரும்ப வாழ அதான் எல்லாம் சொல்றான். அவங்க எப்படி என்னாங்க, நாம இறைவன் பக்கம் திரும்ப மாட்டோம்னு சொல்லி நினைச்சாங்க. இப்படிலாம் நினைச்சு வாழக்கூடியவர்களுக்கு எல்லாம் சொல்றான், எப்படி அவளுக்கு இடது கையில அவருடைய புத்தகம் வந்து கொடுக்கப்படும். முதுகுக்கு பின்னால இடது கையில
அவர்களுக்கு புத்தகம் கொடுக்கப்படும். அவ்வாறு கொடுக்கப்பட்டவர் எப்படி என்ன சொல்லுவார்? ஃபஸௌஃப யத்உ சுபூரா, தன்னை தானே சபிச்சுக்கிடுவார் அவர். பல இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா. அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு மனிதன் செய்வதை எல்லாத்தையுமே அல்லாஹு தஆலா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை அதிகமாக படிப்பதற்கும் அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதற்கும் நமக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு குர்ஆன் வசனங்கள் அல்லது ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.